ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற அந்த படத்தோட பேரு பாஸ்டர்ட். 2019ல வெளியான ஒரு நார்வேயன் மூவி. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்த தழுவி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்துல வர வீடு, காட்சிகள் எல்லாம் ஒரிஜினல். நடிகர்கள் மட்டும்தான் வேற. சரியா? இப்ப படத்துக்குள்ள போயிரலாங்களா? படத்தோட ஆரம்பத்திலேயே மிடில் ஏஜ தாண்டின நினாவ காமிக்கிறாங்க. இவங்களுக்கு 50+ வயசு இருக்கலாம். ஒரு ஆக்சிடென்ட்ல நினாவோட பெரிய மகன் இறந்து போக, அந்த சோகத்துல இருந்து நினா இன்னும் மீள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நினா ஆக்சுவலா ஒரு டாக்டர். எப்போ அவரோட மகன் இறந்தானோ அப்பவே அந்த டாக்டர் தொழிலையும் விட்டுட்டாங்க. சதா சர்வ காலமும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இவங்களோட 2வது பையனான டான் தான் அம்மாவை கவனிச்சுக்கிறான். இவன் ஆக்சுவலா வேற ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தான். அம்மாவோட தற்போதைய சூழ்நிலைக்காக இவன் படிப்பம் கூட நிறுத்திட்டு முழு நேரமா அம்மாவை பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு இவனுக்கு அம்மாவை பிடிக்கும். டேனோட அப்பா பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருக்காரு. அவர் வேலையில இருக்காரா பிஸ்னஸ் பண்றாரா அப்படிங்கிறது தெளிவா தெரியல. அப்பப்போ வீட்டுக்கு வருவாரு. ஒரு 2 நாள் இருந்துட்டு போயிடுவாரு. அவர் பெருசா இந்த ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகவே மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் டேனும் நினாவும் ஷாப்பிங் போறாங்க. அப்படி அவங்க கார் பார்க் பண்ணிட்டு உள்ள போற சமயத்துல ஜேம்ஸ்னு ஒரு பையன் வந்து அவங்க காரை கண்ணாடியை துடைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப சிக்னல்லாம் நம்ம கொண்டு வந்து நிறுத்தும் போது இந்த சின்ன பசங்கள்லாம் துடைப்பானுங்க இல்லையா, அந்த மாதிரி அவனும் துடைக்க டேனுக்கு அது பிடிக்கல. காரை தொடாதே அப்படின்னு கத்துறான். ஆனா ஜேம்ஸ் அதை காதுல போட்டுக்காம அவன் பாட்டுக்கு அந்த கார் கண்ணாடியை சுத்தம் பண்ண, காசுக்காக தான் இதை பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நீனா அவனுக்கு தேவையான காசை கொடுக்குறா. ஆனா டேனுக்கு அது பிடிக்கல. அம்மா கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இவங்க 2 பேரும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்காக காருக்குள்ள வந்து ஏறி உட்கார்ந்த சமயத்துல காரை ரிவர்ஸ் எடுக்கிற பேர் வழின்னு நீனா யார் மேலேயோ போய் இடிச்சிடுறாங்க. பதறி அடிச்சுட்டு 2 பேரும் வெளியே வந்து பார்த்தா அந்த ஜேம்ஸ் மேலதான் இந்த அம்மா காரை மோதி இருக்கு. நல்ல வேளை அவனுக்கு பெருசா ஒன்றும் அடிபடல. முட்டியில தான் காயம். அவன் காயத்தை பார்த்து பயந்து போன நினாவும், வா முதல் வேலையா உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. டாக்டர் கிட்ட எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஜேம்ஸ் அதை மறுத்துறான். ஆனா நினா விடாப்பிடியா, நான் ஒரு டாக்டர் தான், என் வீட்டுக்கு வா, ட்ரீட்மெண்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி டேனோட விருப்பத்தை மீறி ஜேம்ஸை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அடிப்பட்ட அவன் பொண்ணுக்கு நல்லா கேர் எடுத்து கட்டு போட்டு விடுறாங்க. அவன் பசியில் இருக்கிறான்னு தெரிஞ்சு அவனுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. லபக்கு லபக்குன்னு சாப்பிட்ட ஜேம்ஸும், சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு, உங்க கைப்பக்குவமே தனி அப்படின்னு நினாவை பாராட்டுறான். ஆனா நினாவோ இந்த வீட்டில் சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு எல்லா வேலையும் டேன் தான் பண்றான். இது டேனோட கைவண்ணம் அப்படின்னு பையனை பத்தி பெருமையா சொல்ல, அதனால ஜேம்ஸ் டேனுக்கு நன்றி சொல்றான். ஆனா டேனுக்கு என்னவோ ஜேம்ஸ் வந்ததுல துளியும் கூட விருப்பம் இல்லை. என்ன பண்றது, அம்மா அவன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. அந்த சமயத்துல தான் வெளியூருக்கு போன அப்பாவும் வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட நீனா ஜேம்ஸை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனா அவர் பெருசா எதையும் கண்டுக்கல. வந்தாரு, 2 நாள் இருந்தாரு, திருப்பியும் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு அப்படித்தான் அவங்க குடும்பமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா இறந்து போக இவன் ஒரு அனாதை ஆசிரமத்துல தான் வளர்ந்துருப்பான். அங்க இவனுக்கு போதிய சாப்பாடு கிடைக்காததால அந்த அனாதை விடுதியிலிருந்து தப்பிச்சு வந்து இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர கார்களுக்கெல்லாம் கண்ணாடி துடைக்கிறது, காரை துடைக்கிறது அப்படின்னு அதுல வர்ற சொற்ப வருமானத்தை வச்சு லைஃபை ஓட்டிட்டு இருக்கான். இதை கேட்டு நீனாக்கு மனசே இறங்கி போகுது. இறந்து போன தம் பெரிய பையன் தனக்கு திரும்ப கிடைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அவங்ககிட்ட நடந்துக்கிறா. ஆனா டேனுக்கு பார்த்தீங்கன்னா இது சுத்தமா பிடிக்கல. ஜேம்ஸை யாருன்னே தெரியாது. அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு அம்மா இவ்வளவு கேர் எடுத்துக்கிறது டேனுக்கு பிடிக்கல. அம்மா கிட்ட வழக்கம் போல சொல்றான். ஆனா அம்மா அதை காதுலயே போட்டுக்கல. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஜேம்ஸோட கால் புண்ணு இப்ப சுத்தமா சரியா போச்சு. அதான் அவன் சரியாயிட்டானே, அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு டேன் சொல்றான். ஆனா அம்மாவோ, இல்ல இல்ல, இப்ப அவனும் குடும்பத்துல ஒருத்தன், அவன் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு இந்த தடவையும் டேன் சொல்றதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. அப்படியே ஜேம்ஸ் அந்த குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான். 3 பேரும் ஒரு ஷாப்பிங் மால் வந்திருக்க, அந்த இடத்துல கண்ணாடியை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த நினாவை பார்த்து, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஜேம்ஸ் வர்ணிச்சிட்டு இருக்க, அந்த சமயத்துல அங்க வந்த ஒரு பொறுக்கி பையன், கிழவிக்கு இந்த மேக்கப் எல்லாம் தேவையா அப்படின்னு அவங்கள டீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் தான் அவனை அடிக்க பாயறான். ஆனா எங்கிருந்தோ வந்த டேன் ஜேம்ஸை தடுத்து அந்த ரவுடி பையனை அங்கிருந்து பலவந்தமா வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். ஆனா இதை பொறுத்துக்க முடியாத ஜேம்ஸ் என்ன பண்றான்னு பாருங்க. நினாவும் டேனும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க, அவங்களுக்கு தெரியாம வெளியே வந்த ஜேம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்த அந்த பொறுக்கி பையனை பிடிச்சி போட்டு பொலோ பொலோன்னு பொழந்துடுறான். இவனை தேடிட்டு பின்னாடியே வந்த நினாவும் டேனும் ஜேம்ஸோட இந்த கோபத்தை பார்த்து அதிர்ந்து போயிடுறாங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கான், இவனுக்குள்ள எப்படி இப்படி ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு நினாக்கு புரியல.
ஒருவேளை தன்னை அவன் டீஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதால தான் ஜேம்ஸ் இவ்வளவு கோவப்பட்டிருக்கான் அப்படின்னு நினாவே முடிவு பண்ணிக்கிறா. இது இப்படி இருக்கா, அன்னைக்கு ஷாப்பிங் மால் போன இடத்துல நினா நிறைய ட்ரெஸ் வாங்கியிருக்கா. எல்லா ட்ரெஸ்ஸும் ஜேம்ஸுக்கு தான் வாங்கியிருக்கா. டேனுக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கல. அவ வாங்கின துணிமணி எல்லாம் ஜேம்ஸுக்கு கொடுக்குறா. அவனை போட்டு பார்க்க சொல்லி அழகு பார்க்குறா. எப்போ ஜேம்ஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அதுல இருந்து டேன் கூட கொஞ்சம் கொஞ்சமா நினா பேச்சவே குறைச்சிட்டான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஜேம்ஸுக்கு அவ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. இது எல்லாம் டேன் ஒளிஞ்சிருந்து பார்த்து ரொம்ப மனசு சங்கடப்படுறான் பாவம். அந்த வீக்கெண்டு 3 பேரும் சேர்ந்து போட்டிங் போலாம் அப்படின்னு அங்க பக்கத்துல இருக்கிற லேக்குக்கு வராங்க. இந்த லேக்குக்கு போலான்னு ஐடியா கொடுத்ததே ஜேம்ஸ் தான். அந்த சமயத்துல தான் நினாவும் இதுக்கு முன்னாடி நீ இந்த லேக்குக்கு வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறா. பல தடவை மீன் பிடிக்கிறதுக்கு இந்த லேக்குக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஜேம்ஸும் சொல்றான். டேனுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட்ல உட்கார்றது. அதனால அவன் போட்ல ஏறதுக்கே சிரமப்படுறான். ஆனா ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா அந்த போட்டை துடுப்பு போடுறான். அந்த சமயத்துல தான் நினா கிட்ட உங்களுக்கு துடுப்பு போட வருமா அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. இங்க வாங்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்கள வந்து அவனுக்கு முன்னாடி உட்கார வச்சு ரொம்ப நெருக்கமா அவனோட அங்கங்கள்லாம் நினா மேல படுற மாதிரி காலை விரிச்சு வச்சு உட்காந்துட்டு அவங்களுக்கு துடுப்பு போட கற்றுக் கொடுக்குறான். நினாவும் சந்தோஷமா துடுப்பு போட்டுட்டு இருக்க இதை பார்த்த டேனுக்கு கோபம் வருது. பொறுத்து பொறுத்து பார்க்குறான். அம்மாவும் அவனும் ரொம்ப ஓவரா போக கோபத்துல ஜேம்ஸ் கிட்ட போய் நீ கற்றுக் கொடுத்தது போதும், முதல்ல எங்க அம்மா விட்டு தள்ளி போ அப்படின்னு கத்துறான். இதனால 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் ஏற்படுதா. ஜேம்ஸ் வேற ஏற்கனவே கோபக்காரன். அந்த கோபத்துல டேனை பிடிச்சி அந்த லேக்குக்குள்ள தள்ளி விட்டுறான். டேனுக்கு நீச்சல் வேற தெரியாது. தான் செஞ்ச தப்பா உணர்ந்த ஜேம்ஸ் உடனடியா அந்த லேக்குக்குள்ள குதிச்சு எப்படியோ டேனை காப்பாத்திடுறான். இதனால கோபமா இருந்த நீனா ஜேம்ஸை பொலீர்னு அவன் கன்னத்திலேயே ஒன்று வைக்கிறா. ஜேம்ஸும் தான் பண்ணினதுக்கெல்லாம் சாரி கேட்குறான். ஆனால் அவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட ஒருத்தர் யாரும் பேசிக்கவே இல்லை. நைட்டு ஜேம்ஸு நினா கிட்ட தொடர்ச்சியாக சாரி கேட்டு ஒரு வழியா நினாவும் அவனை மன்னிச்சிட்டா. நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்தில் அவ கன்னத்தில் முத்தம் வச்சுட்டு ஜேம்ஸ் படுக்க போக டேன் இது எல்லாம் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறான். இப்போ டேனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த ஜேம்ஸுக்கும் தன்னோட அம்மாக்கும் கள்ள தொடர்பு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு டேன் சந்தேகப்படுறான். ஏன்னா அவங்க நடவடிக்கைகள்லாம் அப்படித்தான் இருக்கு. நினா ஜேம்ஸ் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறதும் ஜேம்ஸ் அவகிட்ட உரசிட்டே இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து தான் டேனுக்கு சந்தேகம் வருது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணுறதே டேனோட முழு நேர வேலையாக போச்சு. இவங்க 2 பேர்த்துக்குள்ள அஃபேர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறான். அதாவது ஜேம்ஸோட செல்ஃபோனை திருட்டுத்தனமாக பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ஜேம்ஸு குளிக்க போன சமயமாக பார்த்து அவன் ரூமுக்குள்ளே போந்த டேனு அவன் செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடி வந்துடுறான். ஆனால் ஜேம்ஸுக்கு ரூமுக்குள்ளே யாரோ வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வெளியே வந்து பார்க்குறான். அவன் ஃபோனை காணோம். என்ன பண்ணுறான்னு பாருங்க. சமையல் ரூமில் டேனு சமைக்கிறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துலேயே நினா அவனுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கா. குளிச்சுட்டு இருந்த ஜேம்ஸு அப்படியே அம்மனக்கட்டையாக பாத்ரூம்லேருந்து வெளியே வரான். இதை பார்த்து டேன் ஆகட்டும் நினாவாகட்டும் அதிர்ந்து போயிடுறாங்க. என் ஃபோனை எடுத்தது யாரு, நீயா அப்படின்னு சொல்லிட்டு நினா பக்கத்தில் வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். விட்டா அம்மாவை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு பயந்து போன டேனும் நான் தான் எடுத்தேன் இந்த அவன் ஃபோனு அப்படின்னு வேக வேகமாக அவன் பேக்கெட்டில் வச்சுருந்த ஃபோனை தூக்கி ஜேம்ஸ் கிட்ட கொடுக்குறான். அன்னைக்கு மத்தியானம் வயிறு முட்டை நல்லா தின்னு போட்டு ஜேம்ஸு தூங்கிட்டு இருக்க அங்கே வந்த டேனு அவன் கையில் பச்சை குத்தி இருக்கிறத பார்க்குறான். அதில் அவனோட பேரை பச்சை குத்தி இருக்கான். அது வேற பேராக இருக்கு. இவன் ஏதோ பெருசாக தப்பு தண்டா பண்ண போகிறான் அப்படிங்கிறத டேன் உணரவும் உடனடியாக ட்ரெயின் பிடிச்சி பக்கத்து ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஜேம்ஸை பற்றின எல்லா அடையாளத்தையும் சொல்கிறான். அவன் டேட்டூ போட்டிருந்த பேரையும் சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஆமாம் நீ சொல்கிற அந்த ஜேம்ஸுங்கிறவன் ஒரு திருட்டு பையன், ரொம்ப அப்பாவியாக நடித்து அவனை நம்பினவங்க கிட்டேருந்து பணத்தை நகைன்னு ஆட்டையை போட்டுட்டு ஓடிடுவான். பல சிட்டிகள்லாம் இதை பண்ணியிருக்கான். ஆனால் எங்ககிட்ட போதிய எவிடன்ஸ் இல்லாததால் அவனை நாங்கள் கைது பண்ண முடியாமல் இருக்கோம். எதுக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு அந்த போலீஸ்காரரை சொல்ல அப்போதான் டேனும் அந்த ஜேம்ஸ் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். தன்னோட அம்மாவை பற்றியும் சொல்ல அப்போதான் அந்த போலீஸ்காரரும் அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஜேம்ஸு பொதுவாக வயசான பெண்களை தான் குறி வைப்பான். ஏன்னா அவங்கள அவனோட வலைக்குள்ளே உழுக வைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி அவங்க கூட பழகி பெட்ரூம் வரைக்கும் போயிடுவான். அவனை நம்பி அந்த பெருசுகளும் எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுவாங்க. சமயம் கிடைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற நகை பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம்
அவன் எங்கே போனான் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது. பல பெண்கள் இதை வெளியே சொன்னால் தங்களுக்கு கேவலம் அப்படிங்கிறதால இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் மேலே உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு, இல்லை ஏதாவது எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக என்னை கான்டாக்ட் பண்ணு, அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. போலீஸோட இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு டேனுக்கு ரொம்ப பதட்டமாகுது. வேக வேகமாக வீட்டுக்கு வரான். வந்து எங்கே தேடினாலும் அம்மாவையும் காணோம், ஜேம்ஸையும் காணோம். அம்மாவுக்கு என்னாச்சோ அப்படின்னு பதட்டத்தோட மாடிக்கு ஓடி வந்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வயசான பொம்பளைய இவன் பின்னாடி இருந்து தப்பான காரியம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மாவை ரொம்ப ஃபோர்ஸா பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து கோபமான டேனு நேரா சமையல் ரூமுக்கு ஓடி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கத்தி எடுத்துட்டு வரான். இப்பவும் ஜேம்ஸ் நிறுத்தாம அவங்க அம்மாவை பண்ணிட்டே இருக்கான். வந்த வேகத்திலேயே ஜேம்ஸ் கொஞ்சம் கூட எதிர்பாராத சமயத்துல டேன் அவன் முதுகுலயே ஒரு குத்து குத்த கத்தி நல்லா உள்ள இறங்கிருச்சு. திரும்பி பார்த்த ஜேம்ஸ் என்னை ஏண்டா குத்துனே அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியோட பார்க்கறான். டேனை அடிக்கணும்னு கையை தூக்குறான். ஆனால் அவனால் முடியல. அப்படியே தவறி போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அங்கேயே புணமாயிடுறான். இதையெல்லாம் பார்த்து நீனா கதறி அழுதுட்டு இருக்கா. அம்மாவை ஆறுதல் படுத்தின டேனு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை வீட்டுக்கு கூப்பிடுறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜேம்ஸை பக்கத்தில் ஆள் ஆரவாரம் இல்லாத காட்டில் போய் புதைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி போகிற வழியிலேயே அவனோட செல்ஃபோனை தூக்கி வீசிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் ஒரு இடத்துல குழியை தோண்டி ஜேம்ஸை புதைச்சிட்டு மறுநாள் காலையில் டேன் வீட்டுக்கு வரான். டேன் வரவுக்காக காத்திருந்த அம்மா நீனாவும் அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி கதறி அழுகிறா. கவலைப்படாதம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை தொந்தரவு பண்ண அந்த ஜேம்ஸு உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லவும் நீனாக்கும் புரியுது டேன் ஒரு கோபத்தில் தான் ஜேம்ஸை குத்தி கொன்னா, மற்றபடி அவனை கொல்லணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனில் கொல்லலை அப்படிங்கிறது அவளுக்கும் புரியுது. அவனை ஒரு இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீனாக்கு மனசு நிம்மதி அடையுது. மறுநாள் நீனாவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. இதை பார்த்து டேனே பயந்து போயிடுறான். என்னடா போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு. ஆனால் நீனா தான் போலீஸை வர சொல்லியிருக்கா. வந்த போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு என்னோட நகை பணத்தை எல்லாத்தையும் திருடிட்டு அந்த ஜேம்ஸ் இந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். அவனை என் பையனாட்டா நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்படி திருட்டு காரியம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு ஒரு நாடகத்தை போட போலீஸ்காரங்களும் அதை நம்பிட்டாங்க. ஏன்னா ஜேம்ஸோட வழக்கமான வேலை தானே இது. ரெண்டாவது டேன் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜேம்ஸ் இங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அந்த தகவலை தனக்கு சாதகமாக நீனா யூஸ் பண்ணிக்கிறா. நீனா சொல்கிறது எல்லாத்தையும் போலீஸ் அப்படியே நம்புது. ஏன்னா வயசானவ, டாக்டரு, ஒரு கௌரவமான குடும்பம். அதனால் போலீஸும் அவன் சொன்னதை முழுசாக நம்பிட்டாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுது, ஏற்கனவே டேன் மேலே பல திருட்டு வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளோட ஒன்றா இந்த திருட்டு வழக்கையும் சேர்த்து டிவியில் அவனை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் ஃபோட்டோவை போட்டு இவனை யாராவது பார்த்தா உடனடியாக போலீஸுக்கு தகவல் தெரியுங்க, இவன் மிகப்பெரிய திருடன் அப்படி இப்படின்னு அவனை பற்றி டிவியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதை நீனாவும் டேனும் அவங்க வீட்டு டிவியில் பார்க்குறாங்க. எனக்கு அந்த நாயோட மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு நீனா டிவியை ஆஃப் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்க்க போக வழக்கம் போல் டேனு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அவன் ரூமுக்கு வரான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த வீட்டை சுற்றி பல இடத்துல கேமரா மாட்டி வச்சுருக்காங்க. அதனால் அந்த கேமராவை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த டிஸ்க் போட்டு ரெக்கார்டு பண்ணுற டைப்பான கேமரா. அந்த டிஸ்கை எடுத்து போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதில் ஏகப்பட்ட டேட்ஸில் ஃபோல்டர்ஸ் இருக்க. ஜேம்ஸ் செத்தான் இல்லையா, அவங்க அம்மா கூட அவன் தப்பாக நடந்துட்டு இருக்கும்போது டேன் வந்து பார்த்துருப்பானில்ல, அந்த டேட்டில் இருக்கிற ரெக்கார்டிங்கை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறான். அப்போ தான் டேனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ஜேம்ஸ் அவங்க அம்மாவை பலவந்தப்படுத்தலை, அதுக்கு பதிலாக டேனோட அம்மா நீனா தான் ஜேம்ஸை பலவந்தப்படுத்தியிருக்கா. அதாவது முரட்டுத்தனமாக பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு அவளோட தூண்டுதல் பேரில் தான் அவள் என்னெல்லாம் சொல்கிறாளோ அதையெல்லாம் ஜேம்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். டேன் வந்து பார்க்கும்போது அவன் வெறித்தனமாக அவங்க அம்மாவை பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னேன் இல்லையா, அது இவ சொல்லித்தான் அவன் பண்ணியிருக்கான். வெறித்தனமா பண்ணுன்னு இவ தான் அவனை உசுப்பி விட்டுருக்கா. இப்ப டேனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போக இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். எல்லாத்துக்கும் காரணம் தன்னோட அம்மா தான். இத்தனை நாளா அவளோட உடல் தேவைக்காக ஜேம்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறது புரியுது. இதே மாதிரி பல ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் அவன் போட்டு பார்க்குறான். ஒவ்வொரு வீடியோலையும் நீனா ஜேம்ஸ் கூட ரொம்ப அநியோன்யமா இருந்திருக்கா. இதெல்லாம் பார்த்து கதறி அழுத டேனு
இந்த வீடியோ ஆதாரம் நாளைக்கு போலீஸில் சிக்கிச்சு அப்படின்னா நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அதை உடைச்சு போடுறான். அநியாயமாக தன்னோட அம்மாவோட இச்சைக்காக ஒரு அப்பாவியை கொன்னுட்டமே அப்படின்னு டேன் ரொம்ப வருத்தப்படுறான். வீட்டுக்குள்ள இருந்து நடை தளர டேன் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் வரான். ஹாயா நினா அந்த ஸ்விம்மிங் பூலில் சன்பாத் எடுத்துட்டு இருக்கா. அம்மா பக்கத்தில் வந்தவன் அவளை ஒரு பார்வை பார்ப்பான் பாருங்க. சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு எந்த ஸ்விம்மிங் பூலில் ஜேம்ஸை இவன் தள்ளி கொண்டானோ அதே ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு டேனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போதான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. காரில் நினா ஜேம்ஸ் மேலே மோதிருப்பா இல்லையா, அவனை நல்லபடியாக தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவன் மேலே நினாக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கும். அதாவது அவனை தன்னோட மகனோட இடத்துல வச்சு பார்க்கல, அவனை தன்னோட புருஷனோட இடத்துல வச்சு பார்த்துருக்கா. ஏன்னா புருஷன்கிட்ட இருந்து இவளுக்கு தேவையான சுகம் கிடைக்கிறது இல்லை. வந்தான், சாப்பிடுவான், தூங்குவான், அப்புறம் போயிடுவான். இந்த அம்மாவை கணவன் திருப்திப்படுத்தாததால உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்ட நினாவும் நல்லா முறுக்கேறி இருக்கிற ஜேம்ஸோட உடம்ப பார்த்து அவன் மேல காமத்துல விழுகிறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கூட பேசி நெருக்கமாகறா. இப்படித்தான் இவளோட உறவு ஜேம்ஸ் கிட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இதை தொடர்கதையா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டேன் எப்பெல்லாம் வெளியே போறானோ அப்பெல்லாம் இந்த வீட்டில் செமையா சுகபோகமா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த திருட்டையெல்லாம் விட்டுட்டு தான் திருந்தி வாழணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வர காருகளை எல்லாம் கழுவுறது, அங்கே வரவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளை செய்யறது அப்படின்னு அதில் வர்ற வருமானத்தில் பொழைச்சிட்டு இருந்திருக்கான். நினாவோட அறிமுகத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு அவன் வந்து சேர்றான். இந்த வாழ்க்கை அவனுக்கு பிடிச்சிருந்திருக்கு. ஆனால் நினா தான் பொழுதன்னைக்கும் அவங்ககிட்ட தவறுதலாக நடக்க தூண்டுதலாகவே இருந்திருக்கா. இப்படித்தான் ஜேம்ஸோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு. சின்ன பொண்ணானாலும் சரி, கிழவியானாலும் சரி, அவங்க சுயநலத்துக்காக யாரோட வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற பெண் தான் இந்த நினா. இவளை போல பல பேர் இருக்காங்க. தேன் குடிக்க ஆசைப்பட்டு பல இளைஞர்கள் இந்த ஜேம்ஸை போல அநியாயமாக செத்து போகிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த படம் பிடிச்சிருந்தா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணினது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஹைப் பண்ணினீங்க அப்படின்னா இது நிறையா பேர்த்த சென்றடையும். அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.